வணக்கம் மட்டப்பட்ட நேர்களே. நிறைய அரசியல் பதிவுகள்லாம் தாண்டி அப்படி கொஞ்சம் சினிமா பக்கம் வந்திருக்கோம். தல அஜித் நடித்த விடாமுயற்சி அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டேட்டஸ் வைங்க. லைக் பட்டனில் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் லைக் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறீங்க. லைக் பட்டனில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து விடாமுயற்சி நம்ம தல அஜித் நடித்த படம். இது வந்து 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் சடனாக வந்து ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பட்ஜெட் வந்து 250 கோடியிலேருந்து 350 கோடி வரையும் சொல்லப்படுது. அப்படின்னும்போது வந்து லைக்கா நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது அதை டபுளாக ஒரு 600-650 கோடியாக வந்து அந்த இன்கம் எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. 200-300 கோடிக்கு எடுத்துகிட்டு வெறும் 10 கோடி எக்ஸ்ட்ரா வந்தால் போதும்னு நினைக்க மாட்டாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அப்படின்ற பட்சத்தில் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்த்தா, படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜெயண்ட். படத்தை வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்குது சன் டிவி. அப்போ தான் நினச்சிக்கணும், ஆடாங்களா 350 கோடிக்கு படம் எடுத்துகிட்டு இவங்ககிட்ட கொடுத்தா எப்படி அவங்களுக்கு 550-600 கோடி வரும், இங்கே முதல்ல வாயில் போன மாதிரி தான் நினச்சிட்டேன். ஸோ இப்போ புரியுதுங்களா? இவங்க வந்து என்னென்னா அடிமாட்டு ரேட்டுக்கு எடுத்து அதிக லாபம் பார்க்கணுன்னு இவங்க யார் ரெட் ஜெயண்ட்டோ சன் டிவி நினைப்பாங்க. அது நாடறிஞ்ச உண்மை, உங்களுக்கும் தெரியும். லைக் ஆனோன்னா நம்ம போட்ட பணத்தை 2 எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டீலிங் ப்ராப்ளம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து அதுதான், சரிங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பொதுவாகவே வந்து பொங்கல், தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளாக 4-5 படங்கிட்ட ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லா ஸ்க்ரீனையும் ஆக்குவே பண்ண முடியாது. பிகாஸ் வந்து வணங்கான் வருது, ஒரு பாலா இயக்குனர் படம் வணங்கான் வருது. அது இல்லாமல் இவர் சுந்தர்சி சார் இயக்குனர் மதகதராஜ் அவர் வருது. இது இல்லாமல் இன்னும் 2-3 படங்கள், மெட்ராஸ்காரன், அப்புறம் நினைத்தாலே இன்றைக்குமா ஏதோ ஒன்று, இவங்க திருமதி உதயநிதி ஸ்டாலின் அவங்க படம். ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சில படங்கள் காம்படிஷன் வரதுனால எல்லா ஸ்க்ரீனையும் ஆக்குபை பண்ண முடியாது. பொதுவாக தொடர்ந்து வந்து ஒரு வாரத்துக்கு எல்லா ஸ்க்ரீனும் ஆக்குபை பண்ணால் மட்டும்தான் வந்து அதிக லாபம் ஈட்ட முடியும் தமிழ்நாட்டில். ஏன்னா வந்து அஜித் சார் படம்லாம் வந்து பேன் இண்டியாவோ இல்லை வந்து ஆல் ஓவர் வேர்ல்டோலாம் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் ஒரு அதிக மார்க்கெட்டுன்றதுனால இதெல்லாமே கால்குலேஷன் பண்ணி ரெட் ஜெயண்ட் சன் டிவி அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து சேட்டலைட் ரைஸ் வாங்கிட்டாங்க, அவங்க ஓரமாக உட்காந்துட்டு போகிறாங்க. அவங்க எப்படியும் என்ன பேமெண்ட் பண்ணியிருப்பாங்களோ அது அவ்வளோதான். பட் ரெட் ஜெயண்ட் அப்படின்ற அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கொள்ள லாபம் வேணும், அதை தாண்டி நீ என்ன சம்பாதிக்க முடியும் சம்பாரிச்சிக்கும். இந்த மாதிரியான சில டீலிங்கில் தான் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கிறது. ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அஜித் சார் மட்டும்தான் வந்து இது இப்போ வந்து ஓரளவுக்கு மாட்டிகிட்டு இருக்குது. அதாவது சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அப்படின்ற கண்டிஷனில் விஜய் சார் வந்து 2024 கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. படம் ரிலீஸ் பண்ண முடியல, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரதுனால அவர் எப்பா படம் விட்டு நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன்னு வந்துட்டார். ரஜினி சார் ஆல்ரெடி சரியாக சரண்டர் ஆகிட்டார். அவர் வேறு வழி இல்லை. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவர் இனிமேல் படம் நடிச்சு தான் வந்து அவர் காப்பாற்றணுன்ற காரணத்துக்காக ரெட் ஜெயண்ட் மற்றும் சன் பிக்சர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகிட்டார். கமலஹாசன் சார் அவர் அடமானம், அவர் ஆல்ரெடி சேல்ஸு டேக் போட்டு விற்பனை ஆகிட்டாருன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான், மற்றபடி சொல்லக்கூடிய டாப் ஹீரோஸ் யாருமே இல்லை. சூர்யா அவர் வந்து தமிழ்நாட்டை விட்டு மும்பைக்கு விட்டார். அவர் தான் ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப முட்டு குத்துந்தார். அவர் தமிழ்நாடு விட்டு ஓட்டார். இப்போதைக்கு சினிமாவில் வீரவசனம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அது ஜென்ரலாக வந்து அரசாங்கம் ஏதாவது தப்பு பண்ணால் எதிர்த்து வீரவசனம் பேசுவாங்களா, இப்போ ஆளே கிடையாது. ஏன்னா அஜித் சார் சொல்லிட்டார், ஆல்மோஸ்ட் வந்து 2009 ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசினார். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். அதனால் அதாவது என்னென்னா திமுக ஃபேமிலி சைட்லேருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாருன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுதான் இப்போ ஏன்னா அது நேற்று கூட பார்த்திங்கன்னா ரஜினி சார் பேட்டி சும்மா ப்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிறாங்க. சார் படத்தை மட்டும் கேளுங்க, அரசியல் பற்றிலாம் கிட்ட பேசாதீங்க அப்படி பயப்படுறாரு அவர். பாவம் காலெல்லாம் உதிருது போல் அவருக்கு. வயசாக இருந்தாலும் உதிருதா இல்லை அரசியல் அப்படின்னா உதிருதா தெரியல. ஸோ எதுவாகட்டும் மக்களுக்கே வந்து வெளிச்சம் அப்படின்ற மாதிரி விடாமுயற்சியோட டேட் வந்து ஜனவரி எண்டுலேயோ இல்லை பிப்ரவரி முதல் வாரத்துலேயோ பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.